ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நான் இன்றைக்கி உளுந்து இல்லாமல் ஒரு இட்லி செஞ்சுருக்கேன். நான் இப்போ ட்ரை பண்ணி பார்த்தேன், அதனால ஷார்ட் வீடியோ போடுறேன். உங்களுக்கு லாங் வீடியோட டீட்டெயிலாக அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், சூப்பராக பொங்கி வந்திருக்கு. நல்லா புளிச்சு நல்லா பொங்கி வந்துருந்துச்சு மாவு. எனக்கு எப்பயுமே இது மாதிரி வந்ததே இல்லை. ஆனால் உளுந்து இல்லாமல் இந்த மாதிரி வரும்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இட்லி செஞ்சு பார்க்கலான்னு பார்த்தேன், அவ்வளோ வெள்ளையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துச்சு. எந்த டிஃப்ரெண்ட்டுமே தெரியல. சாப்பிடவும் எந்த டிஃப்ரெண்ட்டுமே தெரியல. எப்போவுமே எனக்கு இட்லி தட்டில் ஒட்டாமல் வரவே வராது. நான் கழுவி கழுவி தான் மறுபடியும் ஊற்றுவேன். ஆனால் இப்போ பாருங்களேன், தோசை மாதிரி சூப்பராக ஈஸியாக வந்துருச்சு. ஒட்டவே இல்லை. செம்ம சூப்பராக இருந்துச்சு. எனக்கே ஹாப்பியாக இருந்துச்சு. உளுந்து இல்லாமல் அவ்வளோ செய்ய முடியுமா அப்படின்னு நினச்சேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் இனிமேல் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ண போகிறேன். ஆனால் கொஞ்சம் அரிசி கூட போட்டதுனால தான் கொஞ்சம் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்க மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு பஃபினஸ் இல்லை. மற்றபடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. அடுத்த தடவை கரெக்டாக மெஷர்மெண்ட்டில் போட்டுட்டு செஞ்சு பார்க்கலான் இருக்கேன். இதுக்கு கார சட்னி சூப்பராக இருந்துச்சு. நான் கதம்ப சாம்பார் வச்சுருந்தேன்னா அதுவுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.